அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஆர் டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்போ ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதை எப்படி நாம் வந்து ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது, இது நம்மளுக்கு முக்கியமான கண்டென்ட் எது, அதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு ஒரு ஷார்ட்கட் வீடியோவோட நம்ம இந்த பாடத்தை ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி இருக்கும், அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய கருத்து எதனா இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க, அதுக்கு நாங்கள் ஆன்சர் சொல்கிறோம். இப்போ வங்காளத்தில் இப்போ எடுத்த உடனே நம்ம பாருங்கள், ரொம்ப முக்கியமான இதுனா 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னா நிறைய மூட நம்பிக்கை அதை எல்லாத்தையும் ஒழிச்சு எல்லா பெண்களுக்கு சரி சமயத்துக்கும் சரி எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்க, புனேவில் ஜோதிபா பூலே பண்ணியிருக்கிறார், அது மாதிரி கேரளாவில் நாராயண குரு பண்ணியிருக்கிறார், ஐயங்காளி தமிழகத்துல ராமலிங்க அடிகளார், இது மாதிரி அயோத்திதாசர், அப்ப இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆர் டிஎன்யூஎஸ்ஆர்பி உங்களுக்கு எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் வைஸா வைக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய். இப்போ ராஜாராம் மோகன் ராய் என்ன தொடங்கினார்னா பிரம்ம சமாஜம். ராஜா வந்து பிரம்மச்சாரி, என்ன வச்சுங்க, ராஜா வந்து பிரம்மச்சாரி, அப்ப பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். இவருடைய வருஷங்கள் கேட்பாங்க உங்களுக்கு, ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. ராஜாராம் மோகன் ராயுடைய ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதுல எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப ராஜாராம் மோகன் ராய்ன்றது 1772 இருந்து 1833 வரைக்கும் அவருடைய காலம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரொம்ப முக்கியம், காலத்தாலாம் படிச்சுதான் ஆகணும். அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பல மொழிகள்ல வந்து புலமை பெற்றுப்பாரு. அவருடைய தாய்மொழி கேட்பாங்க வங்காள மொழி. ராஜாராம் மோகன் ராயுடைய தாய்மொழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வங்காள மொழி தான் அவருடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். இவருக்கு என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. சமஸ்கிருதம் தெரியும், அரபி தெரியும், பாரசீகம் தெரியும், ஆங்கிலம் தெரியும். அப்ப சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், இது 4 மொழி பிளஸ் வங்காளம், அவ்வளவுதான். இந்த மொழிகளை இதுக்கு தெரியும், இந்த 4 மொழி உங்களுக்கு தெரியணும். சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், இந்த மொழிகள் எல்லாம் ராஜாராம் மோகன் ராய்க்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இவர் பாருங்கன்னா அதாவது சமய சடங்குகளை கேடு விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார் அப்படின்றார். சமய சடங்கை எதிர்த்து இருக்கிறாரு. அதனால சமய சடங்குனால கேடு விளைவிக்கிறதுல அதை வந்து எதிர்த்து இருக்கிறார். அப்ப இவர் வந்து இவருடைய கோட்பாடு பாருங்க, இவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துகளின் தாக்கத்தை பெற்றிருந்தார். பாத்துங்க, இவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் சொல்றேன். அப்போ இப்போ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு 10 பாயிண்ட் வரணும். அதான் உங்களுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லக்குள்ள டக்குன்னு உங்களுக்கு 10 பாயிண்ட் வரணும். அப்ப ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றது என்னது, பிரம்ம சமாஜம். அவருடைய காலம் 1772 இருந்து 1833 வரைக்கும். அவர் வந்து வங்காளம், அவருடைய தாய்மொழி வந்து வங்காளம். அவர் வந்து சமஸ்கிருதம், அரபி இதெல்லாம் புலமை பெற்றிருந்தார், பாரசீகம், ஆங்கிலம் இதெல்லாம் புலமை பெற்றிருந்தாரு. ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு இதெல்லாம் அவர் மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி நீங்க சொல்ல தெரிஞ்சாதான் நீங்க அந்த சிலபஸ் வைஸா கரெக்டா போறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாருங்க, உடன்கட்டை. மெயினா பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் அதான் சதின்னு சொல்லுவாங்க. குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகளை குறித்து இவர் வருத்தப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? அதாவது உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம் இதெல்லாம் சொல்றாரு. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தார். இதெல்லாம் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தார், சரியா? கூற்றுல கேட்பாங்க, கண்டிப்பா இது சரிதான். அப்ப இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு இது மாதிரிதான் நீங்க ஸ்டேட்மெண்ட் வைஸா படிக்க கத்துக்கணும். அதே மாதிரி பாருங்க, 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுவதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை சட்டமாக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. எந்த வருஷம்? 1829. இதெல்லாம் நீங்க ஆண்டாண்டு காலமா படிச்சுன்னு இருக்கிற ஒரு டாபிக், இதுலயே நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது.
புரியுதுங்களா? அப்ப ஆளுநர் வில்லியம் பெண்டிங் என்ன பண்றாருன்னா, அவருடைய ராஜாராம் மோகன் ராயோட அட்வைஸை ஏத்து அவர் என்ன பண்றாரு, உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிறார். அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து அந்த குதிரையில வந்து ஒரு வாட்டி ரவுண்ட்ஸ் வருவார். அப்படி ரவுண்ட்ஸ் வரக்குள்ள ஒரு பொண்ணு வந்து அதாவது ஒரு கணவன் செத்துட்டான். அந்த கணவன் செத்துட்டா பிறகு அவன் அப்படியே அந்த நெருப்புல போட்டு அவனை கொளுத்துறாங்க. அப்ப அவனுடைய மனைவி அப்பெல்லாம் குழந்தை திருமணம் தானே, மிஞ்சி மிஞ்சி போனா 4 வயசுல கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க, 3 வயசுல கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க, 7 வயசுல கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப விளையாடுற வயசுல விளையாடக்குள்ள என்ன பண்ணும், எதனா இப்போ கும்பலா விளையாடக்குள்ள எதனா பாம்பு கீம்பு குத்தி செத்து இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியும். அப்ப அது மாதிரி அந்த நேரத்துல அப்படியே சதையை மூட்டி எரிச்சுன்னு இருக்குள்ள இந்த பொண்ணையும் போட்டு என்ன பண்றாங்க, தள்ளுறாங்க. அப்ப தள்ளின உடனே அது அப்படியே எரிஞ்சுன்னு உயிரோட அப்படியே எரிஞ்சினே வெளில ஓடியாருது. அதை வில்லியம் பெண்டிங் பார்த்துட்டு அவருடைய குறிச்சிருக்கிறார். அப்ப இந்த அளவுக்கெல்லாம் கொடுமை இந்தியாவில் நடக்குதா அப்படின்னு. அப்ப பாருங்க, ராம் மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய் பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்திருக்கிறார். அப்ப என்னென்ன பாயிண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்றதுதான் முக்கியம். பெண் அடிமைத்தனம் அதை கண்டனம் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேலை நாட்டு, அதாவது ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரிச்சிருக்கிறார். இதுதான் முக்கியங்க. அப்ப ஆங்கில கல்வி பிளஸ் மேலை நாட்டு அறிவியல் இதெல்லாம் வந்து அறிமுகம் ஆகிறதுக்கு ஆதரிச்சுக்கிறார். 1828 தான் பிரம்ம சமாஜம் ஆரம்பிச்சிருக்கிறார். 1828 பிரம்ம சமாஜம். சப்போஸ் உங்களுக்கு இந்த தேதியே இந்த வருஷமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா பாருங்க, 1828 1828 அதான். அப்ப பிரம்ம சமாஜம் என்னது அப்படி இல்லையா, 1829 சதின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதுக்கு முன்னாடி வருஷம் தான் 1828. அப்ப இதுலதான் அவர் என்ன பண்றாரு, பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சாரு. அப்ப பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோவிலை ஒண்ணு நிறுவி இருக்கிறார். ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோயிலை நிறுவி இருக்கிறாரு. ஆனா அந்த கோயில் உள்ள எந்த சிலையும் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோயிலை நிறுவி இருக்கிறாரு. அதுல எந்த ஒரு சிலையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற கருத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுக்கு அடுத்தது அவ்வளவுதான். அடுத்தது தேவேந்திரநாத் தாகூர், அவருக்கு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் 1833 பிஸ்டல் இங்கிலாந்துக்கு போவார். இங்கிலாந்துல பிஸ்டல் அப்படின்ற இடத்துல செத்துருவார். நோட் பண்ணிக்கங்க, இங்கிலாந்து பிஸ்டல் அப்படின்ற இடத்துல போய் அவர் செத்துருவாரு. அப்ப 1833 இங்கிலாந்துல பிஸ்டல் அப்படின்ற இடத்துல சாவறார். அப்ப அவருடைய விட்டு சென்ற பணிகள் எல்லாம் யாருன்னா ஒருத்தவங்க தொடரணும். அப்படி வந்தவர் தான் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தான் தேவேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தான் யாரு, தேவேந்திரநாத் தாகூர். அவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1817 1905 1817. நல்லா பாருங்க, 1828 ஈஸியா உங்களுக்கு தெரியும் பிரம்ம சமாஜனம். இவரை பாருங்க 1817 இவருடைய பிறந்த ஆண்டு பாருங்க, 1817 அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்ப 1905 அப்ப 1905 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. அப்ப இவர் வந்து என்னது 4 கொள்கை கூறுகளை முன்வைத்துக்கிறார். அப்ப பிரம்ம சமாஜத்தில் 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. அப்ப அது மாதிரி கேட்டாங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லணும். இவர் என்ன சொல்றாருன்னா, இது உங்களுக்கு தேவையில்லை, அது ரொம்ப முக்கியமும் கிடையாது. அடுத்தது பாருங்க, கேசவ சந்திர சென் வந்து இந்திய பிரம்ம சமாஜம். கேசவ சந்திர சென் பாருங்க, இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படின்னு தலைப்பே கொடுத்திருக்கிறாங்க. தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்றாருன்னா மிதவாதி சீர்திருத்தவாதி. தேவேந்திரநாத் தாகூர் என்னது, மிதவாதி தீவிரவாதி அப்படின்னு 2 டீமா இருந்துச்சு. அதுல மிதவாதின்னா ஒண்ணும் கிடையாது, அந்த எதிர்த்து போராடணும். அது எப்படி போராடணும்னா பெட்டிஷன் கொடுக்கணும், வன்முறையில யூஸ் பண்ணாம அது மாதிரி போகணும், அதான் மிதவாதிகள். அப்ப மிதவாதி சீர்திருத்தவாதி. அப்ப தேவேந்திரநாத் தாகூர் யாரு, மிதவாத ஒரு சீர்திருத்தவாதி. சமாஜத்தில் அவருடைய பணியாற்றிய இளையவர்கள் பாருங்க, வேகமான ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பினாங்க. அப்ப அதுல முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேசவ சந்திர சென். 1838 84 பாருங்க, 1838 எல்லாமே 8 வந்துருச்சு பாருங்க. 18 38 அப்படியே இதை பாருங்க, 1828 வந்து பிரம்ம சமாஜம், 1817 வந்து தேவேந்திரநாத் தாகூர், 1838 கேசவ சந்திர சென். அப்போ 1838 84 1884.
இது ஆண்டே உங்களுக்கு ஞாபகம் வரலாம் கூட. இப்ப நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். அப்ப கேசவ சந்திரசேனா 1838 1884. அப்ப 1857 சபையில இணைஞ்சிருக்கிறார். இதான் ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் சபையில இணைஞ்சான்னு கேட்பாங்க. 1857. அப்ப கேசவ சந்திரசேன் எந்த வருஷத்துல சபையில இணைஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1857 சபையில இணைகிறாரு. அப்ப என்னது 1857ன்றது பெருங்கிளர்ச்சி. அப்ப பெருங்கிளர்ச்சி சமயத்துலதான் இவர் போய் என்ன பண்றாரு, பிரம்ம சமாஜத்துல இணையறாரு. அப்ப 1866 பிரம்ம சமாஜத்துடைய அந்த மெம்பர்ஸுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது. அப்ப பிரம்ம சமாஜத்துடைய உறுப்பினர்களுக்குள்ள எப்ப சண்டை வருதுன்னா 1866. ஈஸியா ஞாபகம் இருக்குல்ல 66ன்னு. அப்ப 1866 அந்த பிரம்ம சமாஜத்துக்குடைய அந்த உறுப்பினர்கள் கூட சண்டை நடக்குது. அதுல என்ன பண்றாருன்னா கேசவ சந்திரசேன் வந்து சமாஜத்துல இருந்து விலகி ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்துறாரு. கேசவ சந்திரசேன் என்ன பண்றாரு, அதுல இருந்து விலகி புதிய அமைப்பு ஏற்படுத்துறாரு. அதான் இந்திய பிரம்ம சமாஜம். அப்ப இந்திய பிரம்ம சமாஜம் எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா 1866 சொல்ல தெரியணும். அப்ப பிரம்ம சமாஜம் எந்த வருஷம் 1866 உருவாக்குறாரு. அப்ப தேவேந்திரநாத் அந்த பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனார்ல, அந்த ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் அது என்னன்னு மாறிடுச்சுன்னா ஆதி பிரம்ம சமாஜம். அப்ப ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க, தேவேந்திரநாத் தாகூர்னு சொல்லணும். ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். அப்படியா? அப்ப குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும், ஆக்சுவலா இந்த பிரம்ம சமாஜத்துடைய வேலை என்னது, குழந்தை திருமணம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கிய கான்செப்ட் இருக்கு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணிட்டாருன்னா கேசவ சந்திரசேன் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய 14 வயது பையனை பொண்ணை மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு. அப்ப 14 வயசு பொண்ண ஒரு இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப அப்ப இதுல நீங்க சொன்ன அந்த கான்செப்டே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து விலகி சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு மாத்திட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து தான் விலகி சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதுதான் கான்செப்ட். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸா கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுப்பாங்க. இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து விலகிதான் சாதாரண ஒரு பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர். சந்திர வித்யாசாகர் யாருன்னா வங்காளத்தை சேர்ந்தவர். இவர் வந்து மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி. அந்த முதன்மையான சீர்திருத்தவாதியில ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவரு ஒண்ணு. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1820 1891. 1820 1891 தான் இவருடைய காலம். யாரு, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ராஜாராம் மோகன் ராயும் வித்யாசாகர் வந்து, அதாவது மற்றவங்களால என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனை தான் நமக்கு தேவை அப்படின்னு யோசிச்சிருந்த காலத்துல இவர் என்ன பண்ணான்னா இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்னு வாதிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்ப இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்னு வாதிட்டவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்னு வாதிட்டவர் யாருன்னு கேட்பாங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அதை அடுத்து பாருங்க, விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்கள் வந்து சான்றுகளை முன்வைத்தார். இவர் என்ன சொல்றாரு, அந்த மறைநூல்களே சொல்றாரு. அப்ப விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்ற இதுக்கு இவரு எங்க எவிடன்ஸ் தேர்றாரு, அந்த மறைநூல்கள்ல இருந்து எவிடன்ஸ் தேர்றாரு. அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, சிறு நூல்களை வெளியேறாரு. அதனால இவர் வந்து நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. யாரு, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நவீன உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லணும். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்தில் விதவைகளை சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்த தனது முழு, அதாவது பாருங்க, இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அப்ப இந்து விதவைகளின் சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வந்து 1856 இவருடைய அந்த புரட்சிகரமான
திட்டத்தின் விளைவாதான் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. விதவை மறுமண சட்டம் இது ஒரு கொண்டு வந்ததுல முக்கியமான கான்செப்டே இதுதான். அப்ப விதவை மறுமண சட்டம் யாருடைய முயற்சியால கொண்டு வரப்பட்டது? அடிக்கடி கேட்கறாங்க, திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுக்கிறாங்க. இதையும் நிறைய பேர் தெரிஞ்சு தப்பா தான் அடிச்சுட்டு வரீங்க. அப்ப 1856 தான் மறுமண சீர்திருத்த சட்டம், விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 1856. இதோட கான்செப்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. 1856 விதவைகள் மறுமண சட்டம். 1860 முதல்ல திருமண வயது சட்டம் வந்து இயற்றினாங்க. 1860 1860 முதல்ல திருமண வயது சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. அப்ப திருமண வயது பாத்தீங்கன்னா 10. இதெல்லாம் இது வந்து யாரு இப்ப 1860 திருமண வயது சட்டம் கொண்டு வரதுக்கு யாரு காரணமா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அப்படிதான். அப்ப 1891 அடுத்தது 1891 திருமண வயது எவ்வளவுன்னா 12. 1891 திருமண வயது எதுனா 12. 1925 அதுக்கு அடுத்தது அப்ப திருமண வயது எதுனா 13. அப்ப திருமண வயது எது? 13. அதுக்கப்புறம் சாரதா கமிட்டி ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது? சாரதா கமிட்டி 1929 சாரதா கமிட்டி தான் போட்டாங்க. அதோடைய திருமண வயது அப்ப 14 தான் இருந்துச்சு. இப்ப பெண்களுடைய திருமண வயது பாத்தீங்கன்னா 18, ஆண்களுடைய திருமண வயது பாத்தீங்கன்னா 21. அது மறக்க கூடாது. அப்ப பாருங்க, 1860 திருமண வயது 10, 1891 திருமண வயது 12, 1925 திருமண வயது 13, 1929 திருமண வயது 14. இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்தது பிரார்த்தனை சமாதம். அப்ப இது வரைக்கும் அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப பிரம்ம சமாஜம் மெயினான கான்செப்ட் ஒரு 10 பாயிண்ட் இப்ப சொல்லணும்னா அப்படியே தயானந்த என்னது ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிச்ச அந்த பிரம்ம சமாஜத்துல இருந்து அப்படியே டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் சொல்லணும். பிரம்ம சமாஜம் 1828 யாரு கொண்டு வந்ததுன்னா ராஜாராம் மோகன் ராய். அவர் வங்காள மொழியில தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அரபி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் இதுலெல்லாம் வந்து புலமை பெற்று இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து மேலை நாட்டு கல்வி, அறிவியல் தொடர்பு ரொம்ப முக்கியமானது இருந்தாரு. பெண்கள் அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. சில உருவ வழிபாடு வேணான்னு சொன்னாரு அப்படின்னு நீங்க டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் எடுக்கணும். 1833 இறந்தாரு. அதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் வந்தாரு அப்படின்னு அப்படியே கடன்னு சொல்லணும். அது மாதிரி சொன்னீங்கன்னா தான் நீங்க ரிவிஷன் பண்ற அந்த கெப்பாசிட்டி பயங்கரமா வரும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜத்தை பாருங்க. மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாகும். அப்ப பிரார்த்தனை சமாஜம் எங்க தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பிரார்த்தனை. மகாராஜா பிரார்த்தனை பண்ணுவார் தானே. மகாராஜா மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவார். எங்க ஆரம்பிச்சாங்கன்னா பம்பாயில ஆரம்பிச்சாங்க. பிரார்த்தனை சமாஜம் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா பம்பாய். பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம். அப்ப பாருங்க, பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக, அது நல்லா நான் நோட் பண்ணிக்கணும். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக ஆரம்பிக்கப்பட்ட சமாஜம் எது, அமைப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. பிரம்ம சமாஜம். புரியுதுங்களா? பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்துக்கு ஈக்குவலா. பிரம்ம சமாஜத்துக்கு ஈக்குவலா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிரம்ம சமாஜத்துக்கு ஈக்குவலா கொண்டு வரப்பட்ட சமாஜம் எதுன்னு கேட்பாங்க. பிரார்த்தனை சமாஜம் 1867 நிறுவப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் எந்த வருஷம் பாருங்க? 1867. பாருங்க, 6/7 1800. எல்லாமே 19ஆம் நூற்றாண்டுனாலே 18 தானே. அப்ப இந்த 2 வருஷத்தை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பிரம்ம சமாஜம்னாலே 6/7 பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் எங்க? பம்பாயில. எந்த வருஷம்? 1867. எதுக்கு ஆப்போசிட்டா, எதுக்கு ஈக்குவலானா பிரம்ம சமாஜத்துக்கு ஈக்குவலா கொண்டு வந்தாங்க. அப்புறம் இதை நிறுவது யாருன்னா ஆத்மராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தை கொண்டு வந்துரு யாருன்னா ஆத்மராம் பாண்டுரங். ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இவருடைய காலம் பாருங்க, 1825 இருந்து 1898 வரைக்கும் இருக்கு. 1825 இருந்து 1898 வரைக்கும் இருக்கு. இவர் வந்து சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் சொல்றாங்க. இந்த பிரார்த்தனை சமாஜத்துடைய முக்கியமான 2 உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. ரொம்ப முக்கியமான ஆள் தான். அப்ப பிரார்த்தனை சமாஜத்துடைய 2 முக்கியமான நபர்கள் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். இவங்க வந்து பாருங்க, சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம்,
விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா போராடி இருக்கிறாங்க. எது எதுன்னு கேட்பாங்க. எது எதுக்குன்னு கேட்பாங்க. நல்லா பார்த்துங்க. அதாவது சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா போராடி இருக்காங்க. இதுல ரொம்ப அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு பொறுத்துகள் கேட்பாங்க. கண்டிப்பா இதை பொறுத்துகள் கேட்பாங்க. 1800 மகாதேவ கோவிந்தர் ஆணை பாருங்க. 1842ல இருந்து 1901. சரி, நீங்க எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கனாலும் முக்கியமான ஆட்களுடைய அந்த காலத்தை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது கூட உங்களுக்கு பொறுத்துகளை கேட்கலாம். கேட்கணும்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒரு சிலபஸ்லன்னு வந்துட்டா நம்ம அதை கிளியரா படிக்கிறது நல்லது. விதவை விதவை மறுமண சங்கம் பாருங்க. 1861. விதவை மறுமண சங்கமே எந்த வருஷம்? 1861. புனே சர்வஜனிக் சபா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். புனே சர்வஜனிக் சபா எந்த வருஷம்னா 1870. பாருங்க, 1870. 70 புனே சர்வஜனிக் சபா. தக்கான கல்விக் கழகம் 1884. தக்கான கல்விக் கழகம் 1884. எட்டி போனா நல்லா எட்டி, அதாவது தக்கியா இருக்கிறவன் தான் எட்டி நல்லா போலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தக்கியா இருக்கிறவன் எட்டி நல்லா போலாம், எட்டி எட்டி நல்லா போலாம். தக்கியா இருக்கிறவன் எட்டி எட்டி நல்லா போலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தக்கியா இருக்கிறவன் எட்டி எட்டி நல்லா போயிடலாம் அப்படின்னா தக்கான கல்விக் கழகம் 1884. அப்ப இது மாதிரி அமைப்புகளை நிறுவி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம என்னது பிரார்த்தனை சமாஜத்தை பார்த்தாச்சு. அப்ப பிரார்த்தனை சமாஜம் எங்க கொண்டு வந்தாங்க? பம்பாயில கொண்டு. இப்ப பாருங்க, இதான் இப்படிதான் நீங்க ஷார்ட்டா நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கத்துக்கணும். இப்ப பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு போட்டீங்கன்னா எங்க கொண்டு வந்தாங்க? பம்பாய். எந்த வருஷம்? 1867. இது வந்து யாரு இது இது எதுக்கு ஈக்குவலா கொண்டு வந்தாங்க? இதுக்கு எதுக்கு ஈக்குவலா கொண்டு வந்தாங்கன்னா பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்துக்கு ஈக்குவலா கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமான 2 பேர் யாரு இருக்கிறாங்க? ஆர்சி பண்டாரக்கரும் கோவிந்தர் ஆனரே. இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. அதுக்கு அடுத்தது என்னது? சர்வஜனிக் சபா எந்த வருஷம்? விதவை மறுமண சங்கம் எந்த வருஷம்? 1861. புனே சர்வஜனிக் சபா எந்த வருஷம்? 1870. தக்கான கல்வி கழகம் எந்த வருஷம்? 1884. இப்படிதான் நீங்க இன்னும் ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்ப பிரார்த்தனை சமாஜம்னா உங்களுக்கு டக்குன்னு இந்த பாயிண்ட் வந்து முக்கியமா தெரியணும். அப்ப இது மாதிரி தெரிஞ்சீங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்க இது பண்ணிக்கலாம். அடுத்தது இந்து புத்த எழுச்சி இயக்கம் அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. இந்து புத்த எழுச்சி இயக்கம், அதாவது சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் 1875. அப்ப ஆரிய சமாஜம் யாரு? தயானந்த சரஸ்வதி. பஞ்சாப்ல வந்து ஆரிய சமாஜ சீர்திருத்த எங்களுக்கு தலைமையேற்றது. அப்ப பஞ்சாப் ஆரிய சமாஜத்துடைய சீர்திருத்தங்களுக்கு ஹெட் குவார்டர் எதுன்னு கேட்பாங்க? பஞ்சாப். ஆரிய சமாஜம் பஞ்சாப். ஆரிய ஆரிய அதாவது என்னது? ஆரிய சமாஜம் பஞ்சாப். ஆரியா பஞ்சத்துலதான் செத்தான் ஞாபகம் வச்சீங்க. ஆரியா பஞ்சத்துலதான் செத்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சீங்க. அப்ப பஞ்சாப் ஆரிய சமாஜம். அப்ப தலைமையேற்றது 1875. 1875. நல்லா பாருங்க, 75. என்னது? ஆரிய சமாஜம். வாரத்துல என்னது? 75. ஆரிய சமாஜம் 1875 நிறுவனாங்க. இதை பாருங்க, மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்ப இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்ப இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1824 83. 1824 83 வரைக்கும் யாருடைய காலம்? அப்ப தயானந்த சரஸ்வதியுடைய காலமெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியணும். அப்ப தயானந்த சரஸ்வதியுடைய காலம் கேட்டாங்கன்னா 1824 83ன்னு சொல்ல தெரியும். அப்ப இவர் வந்து பஞ்சாப்ல இவருடைய போதனைகளை சொல்லலாம்னா அங்க தங்கியிருந்தாரு. அப்ப இவருடைய நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க? சுவாமி தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷா அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்தா பிரகாஷா. சத்தியமா சரஸ்வதி எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது ஞாபகம் வச்சுங்க. சத்தியமா சரஸ்வதி எங்க இருக்கிறா அப்படின்னு ஞாபகம் தெரியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இவர் வந்து என்ன பண்ணாரு? இவர் வந்து மற்றபடி வேதங்களை நோக்கி திரும்புவோம் அப்படின்னு இவருடைய முழக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கோ டு வேதாஸ். கோ டு வேதாஸ் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க? தயானந்த சரஸ்வதி. வேதங்களை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க நீங்க இவர் எதுக்காக அது மாதிரி சொல்லுவார்னா, அதாவது நல்லா பாத்துங்க,
ஒரு கடவுள் வழிபாடு, உரு வழிபாடை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல். அப்ப ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு நோக்கி திரும்புவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீ எங்க பார்த்தாலும் படிக்காதயா, வேதங்கள்லயே அது இருக்கு, நீ அதனால திரும்ப வேதத்துக்கே போ, அப்பதான் உனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொன்னார் ஆரிய சமாஜம். அடுத்தது பாருங்க, எதிர் மாற்றம். அதாவது எதிர் மத மாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அதுக்குதான் சுத்தி இயக்கம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அதாவது இந்துக்கள்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஆரிய சமாஜத்தை பிரிட்டிஷ் இந்தியாவில வந்து நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்துக்களை வந்து மத மாற்றம் பண்ணாங்க. அப்ப அவரு என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல வந்து வேணுமே மாடுகளை எடுத்துன்னு போறதும், கிறிஸ்டின் உள்ள ஏரியா, முஸ்லீம் உள்ள இப்போ முஸ்லீம் உள்ள ஏரியாவால வேணுமே ஒரு மாடு எடுத்துன்னு போறதும், இவரு அது மாதிரி நிறைய வேலை பார்த்துருந்தார். திரும்ப இந்த அதாவது முஸ்லீம்ல இருந்தும் கிறிஸ்டின்ல இருந்தும் அது மாதிரி மதம் மாறி போனவங்களை திரும்ப இந்து மதத்துக்கு கொண்டு வரதுக்காக இவர் கொண்டு வந்த இயக்கம் தான் சுத்தி இயக்கம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அப்ப சுத்தி இயக்கம் கொண்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க, தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கத்தை யாரு கொண்டு வந்ததுன்னு கேட்பாங்க, தயானந்த சரஸ்வதி. அவர் தான் சுத்தி இயக்கத்தை கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்தது இவர் வந்து பாருங்க, தயானந்த ஆங்கில வேத பள்ளி அப்படின்ற கல்வியை உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1836 டு 76. இவருடைய வருஷமே பாருங்க நல்லா இருக்கும், 1836 டு 76, 36, 86. அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாருங்க, கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஊர்ல ஒரு அர்ச்சகரா இருந்தார். எங்க அர்ச்சகரா இருந்தாருன்னா தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஊர்ல அர்ச்சகரா இருந்தாரு. இவர் ஜீவன் என்பதே ஜீவன் என்பது சிவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப ஜீவன் என்பது சிவன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. அப்ப ஜீவன் என்பதே சிவன் சொன்னவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜீவன் என்பது சிவன், அதோடைய எக்ஸ்பிளைன் என்னன்னா வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான இது, மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கும் செய்யப்படும் சேவை அப்படின்னு சொல்றாரு. இது யார் சொன்னது கேட்பாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப ராமகிருஷ்ணனுடைய மிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இதோடைய முதன்மையான சீடர், ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சீடர், முதன்மையான சாதனையே பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைகள் முன்வைத்து பகுத்தறிவு கருத்துக்களின். அப்ப என்ன சொல்றேன்னா பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த கருத்துக்களை 1886 அவர் வந்து இறந்துட்டார்ல, அவருடைய சீடர்கள் அவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ராமகிருஷ்ணனையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவில் உலகையும் இது போயிட்டேன்